இந்த வீடியோ எதுக்குன்னா, தான் மனைவியை விட்டுட்டு வேறொரு பொண்ணோட அஃபேரில் போகிறான்ல, அந்த மாதிரி பசங்களுக்கு இது கொஞ்சம் பேர் வேர்ட்ஸாக வரலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. பசங்களா, வேறொரு பொண்ணோட அஃபேரில் போனீங்களே, ஏன் உங்களை நம்பி வந்த பொண்ணை யோசிக்கவே இல்லை? அந்த பொண்ணு தான் அப்பா அம்மாட்ட கூட குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் காட்டாத உடம்ப உங்களை நம்பி வந்து உங்ககிட்ட அந்த உடம்பையும் காட்டி பாசத்தையும் காட்டி உங்க கூட இருந்து 10 மாசம் குழந்தைய பெற்றதுக்கு நீங்க கொடுக்கறது என்ன தெரியுமா? ஏமாற்றம். எதுக்கு அந்த ஏமாற்றத்தை கொடுக்குறீங்க? அந்த பொண்ணுகிட்ட, இந்த பொண்ணுகிட்ட இல்லாதது அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்கு? நீங்க அங்க எதிர்பார்க்கறத இங்க கேட்கலாமே. இவளும் பொண்ணுதான், அவளும் பொண்ணுதான், ஏன் இப்படி பண்றீங்க? இந்த பொண்ணு எவ்வளவு கனவோட வந்திருக்கும், என் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் இருக்கணும், பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கோம். உங்களை நம்பி வந்ததுக்கு கடைசியில அந்த பொண்ணு கனவையும் கோட்டையும் இடிச்சிட்டீங்க. அந்த பொண்ணை நீங்க தாங்கலாம் தாங்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டியான்னு கேட்டாலே போதும். அந்த பொண்ணுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப எல்லாம் அதுவே சில பொண்ணுங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் குடியால ஒரு பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் போகுது. அதையும் தாண்டி இப்ப கொடுக்குறீங்க பாருங்க, வேற ஒரு பொண்ணு அஃபேர். அதுதான் பெரிய கஷ்டமே. உங்களை நம்பி வந்த பொண்ணுக்கு நீங்க கொடுக்குற பரிசு ஏமாற்றமா இருக்குது. இல்லை இந்த மாதிரி பசங்களுக்கு குடியும் வேற ஒரு பொண்ணு அஃபேர் இதுதான் முக்கியம் அப்படின்னா, எது காதல் எதுக்கு, கல்யாணம் எதுக்கு, இந்த பொண்ணு எதுக்கு, நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? சும்மாவே இருக்கலாமே. எதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, நேற்று ஒரு பொண்ணு இறந்துருச்சு. இதனால ஒரு பையன் 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அந்த பொண்ணு ஒரு குழந்தை பெற்றுச்சு. ரொம்ப போராடி போச்சு, தப்பு பண்ணான்னு கேட்டுச்சு. குடிக்கிறான், வேற ஒரு பொண்ணு அஃபேர்ல இருக்கான், போராடி பார்த்துச்சு, கடைசியில் இறந்துச்சு. அந்த பையன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அதான் நான் சொன்னேன், இருக்கும்போது அவளை நீ பார்க்கலடா, வேற ஒரு பொண்ணை தானே பார்த்த, இப்போ மட்டும் எதுக்கு அழுகுற, அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் உட்காரு அப்படின்னு. இப்போ என்னாச்சு, இவன் என்ன பார்த்தனா அழுகுவான். அந்த பொண்ணு இறந்துருச்சா, 14 நாள் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வேலை அஃபேர்ல போயிடும். கடைசியில் என்னன்னா, யார் அணைதா நிற்கிறான்? நீ பெத்த குழந்தை தான் அணைதா நிற்குது. யாரு மேல தப்பு? நீ பண்ண ஒரு விஷயத்தினால ஒரு குழந்தை அணைதா நிற்குது, ஒரு உயிர் போச்சு. தயவுசெய்து அப்படி தப்பு பண்ணாதீங்க. உங்களை தாங்கலாம் தாங்காதீங்க, கோயில் கட்டிலாம் கும்பிட வேண்டாம். பொண்ணா பாருங்க, அவ்வளவுதான், அது போதும். அந்த பொண்ணுக்கு என்ன சந்தோஷமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். நீங்க சில பேர்லாம் சம்பாதிக்க மாட்டாங்க, வெட்டியாவும் இருக்காங்க. சில பேர் பொண்ணுங்கள்லாம் உழைச்சி கணவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது உழைக்குது, வேலைக்கு போகுது. அப்படி இருந்தும் நீங்க சும்மா இருக்காம வேற ஒரு அஃபேரை தேடி போறீங்க. எதுக்கு அது? இதெல்லாம் பாவையா. உங்களுக்கு அதுல சந்தோஷம் வேணா கிடைக்கலாம், ஆனா உங்களை நம்பி வந்த மனைவிக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும்னா அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப பாவம், பெண்கள் ரொம்ப பாவம்.